ஓம் சுவாமியே சரணமையப்பா. இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல சபரிமலையின் சிறப்பு தகவல்களை உங்களுக்கு சொல்ல போறேன். இது ஐயப்ப பக்தர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புறேன். மிக முக்கியமாக கன்னி சுவாமிகளுக்கு இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அடியேன் நம்புகின்றேன். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். ஐயப்பன் படையில் சேனாதிபதியாக இருந்த கடுத்த சுவாமி கருப்பர் சுவாமி 18 படிக்கு அருகில் பிரசிட்டை செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு முந்திரி மற்றும் திராட்சை படுத்து வழிபட்டால் தோஷங்கள் விலகி நன்மை உண்டாகும். சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை நேரத்தில் அர்ச்சனை செய்வார்கள். அர்ச்சனை சீட்டு பின்பக்கத்தில் உங்கள் ராசி நட்சத்திரத்தை ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்தால் அர்ச்சனை செய்து தருவார்கள். சபரிமலையில் பக்தர்கள் கொடுக்கும் பொருட்கள் சன்னிதானம் அருகே வாரம் 2 முறை ஏலம் இடப்படுகின்றது. விருப்பம் உள்ளவர்கள் ஏலம் எடுக்கலாம். நம்மிடம் உள்ள ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 அகந்தைகளையும் விரட்டவே சபரிமலை 18ஆம் படியில் 3 கண்களை கொண்ட தேங்காயை உடைக்கின்றார்கள். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஒவ்வொரு மாதமும் 5 நாட்கள் திறந்திருக்கும். அந்த நாட்களை தெரிந்து கொண்டு பக்தர்கள் சென்று வரலாம். சபரிமலையில் தினமும் அதிகாலை 3 மணிக்கு கோவில் திறந்து சுப்பிரபாதம் பாடப்படும். ஐயப்பனுக்கு தினமும் இரவு 8 மணிக்கு புஷ்பாஞ்சலி நடத்தப்படும். பக்தர்களை பூக்களை கூடையில் எடுத்து வந்து கொடுக்கலாம். ஐயப்பனுக்கு விபூதி, சந்தனம், பால், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம் மற்றும் இளநீர் ஆகியவுடன் 108 ₹1 நாணயம் என 8 கொண்டு செய்யப்படும் அபிஷேகத்திற்கு அஷ்டாபிஷேகம் என்று பெயர். ஐயப்பன் சிவனின் உடுக்கையை படுக்க வைத்த நிலையில் உள்ள பீடத்தில் சிவனை போல தியான கோலத்தில், விஷ்ணுவை போல விழுந்த நிலையிலும் அருள்பாலிப்பது மிகவும் விசேஷமாகும். சபரிமலை பொன்னம்பலமேட்டில் மகர சங்கராந்தி அன்று தோன்றும் ஜோதியை அப்பாச்சி மேடு, பம்பை, பெரியானை வட்டம் மற்றும் புல்மேடு ஆகிய இடங்களிலிருந்து காணலாம். புல்மேடு பகுதியில்தான் இந்த ஜோதி நன்றாக தெரியும். சபரிமலை ஐயப்பன் உற்சவர் ஆண்டுக்கு 1 தடவை பம்பை ஆற்றுக்கு கொண்டு வரப்பட்டு ஆராட்டு உற்சவம் நடைபெறும். பிறகு ஐயப்பனை அலங்கரித்து பம்பா விநாயகர் கோவில் முன்பு மக்கள் தரிசனத்திற்காக 3 மணி நேரம் வைப்பார்கள். சபரிமலை வர இயலாதவர்கள் இந்த சமயத்தில் ஐயப்பன் உற்சவரை தரிசிக்கலாம். சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தத்துவமசி என்னும் தத்துவம் எழுதப்பட்டுள்ளது. தத்துவமசி என்றால் நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாக உள்ளாய் என்று பொருள். சபரிமலை செல்லும் வழியில் ஒரு பள்ளிவாசல் உள்ளது. பக்தர்கள் இங்கு சென்று தங்கள் விரதத்தையும் பிரம்மச்சாரியத்தையும் முழுமையாக கடைபிடித்தோம் என்று உறுதி செய்துவிட்டுதான் சபரிமலைக்கு செல்ல வேண்டும் என்பது ஐதீகம். பந்தளத்தில் இருந்து சபரிமலை வரை ஐயப்பனின் ஆபரண பெட்டி சுமந்து வர 15 சங்கங்கள் உள்ளன. திருப்பதி லட்டு, பழனி பஞ்சாமிர்தம் என்பதைப் போல சபரிமலை அரவண பாயசம் புகழ்பெற்றது. அரிசி, நெய், சர்க்கரை மற்றும் ஏலக்காய் ஆகியவற்றை கலந்து அரவணை பாயாசம் தயாரிக்கப்படுகின்றது. வாழும் காலத்தில் நல்லவனாய் வாழ்ந்துவிட்டால் மீண்டும் இந்த பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டாம் என்ற அரிய தத்துவங்களை உணர்த்தும் தலம் சபரிமலை. ஓம் சுவாமியே சரணமையப்பா, ஹரிகர சுதனே சரணமையப்பா, அச்சங்கோவில் தெய்வமே சரணமையப்பா, அன்னதான பிரபுவே சரணமையப்பா என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.